ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது, ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது, ஸோ நான் எந்த மாதிரி மைக்ரோ நோட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டு 1 மந்த் ரிவிஷனுக்கு நீங்கள் எந்த மாதிரி மைக்ரோ நோட்ஸ் அல்லது ஷார்ட்ஸ் நோட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி வச்சுக்கிட்டா தான் கடைசி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரெஷர் இல்லாமல் ஈஸியாக ரீகால் பண்ணிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியலை வந்து நான் உங்களுக்கு வந்து யாராவது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிளானுமே இல்லாம தான் பிஜிடிஆர்பிக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, மெட்டீரியல் மட்டுமே வச்சு படிச்சுட்டு ரீகால் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போறாங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் மட்டுமே வச்சு நீங்க ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால மெயினான டாபிக்கை கூட சில டைம் ஸ்கிப் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி அந்த பெரிய மெட்டீரியல்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மைக்ரோ நோட்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத தான் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருக்கு சார் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியலை வந்து அதாவது அந்த மைக்ரோ நோட்ஸை வந்து நீங்கள் எங்களுக்கு பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ அமௌண்ட் வாங்கிக்கிங்கன்னு கூட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பாருங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் வாங்கிக்கிங்க சார், அந்த மெட்டீரியல் கொடுங்கலாம் கேட்டிருக்காங்க. ஸோ மைக்ரோ நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு புரிகிற மாதிரி, ஸோ நீங்கள் யாராவது போடுறீங்க மைக்ரோ நோட்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஸோ அதுதான் மைக்ரோ நோட்ஸ். ஸோ நீங்கள் இதை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ எனக்கு புரிகிற மாதிரி தான் நான் ஒரு மைக்ரோ நோட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கிடைக்குமா சார் அந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ இந்த சிலபஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு 1 லேக்காவது ஆகும். அதாவது 80,000 அந்த மாதிரி தான் நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா, யாராவது ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா இதுதான் ஒரு தரமான மெட்டீரியலாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய சிலபஸுக்கு இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது அப்படின்னா அதுதான் மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான மெட்டீரியலாக இருக்கும். இவ்வளவுக்கு நம்ம இந்த இதுக்கெலாம் மெட்டீரியல் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்கான்னு கேட்டாங்க. நம்ம மெட்டீரியல்லாம் இல்லை சார் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த 10 யூனிட்டுக்கு மைக்ரோ நோட்ஸ் போட்டிருந்தா கூட அதை கூட கொடுங்க அப்படின்னு சில பேர்லாம் அப்ரோச் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட கிடையாது. அது எல்லாமே எனக்கு புரிகிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி நம்ம மெட்டீரியல் இல்லைன்னாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேற எங்கே மெட்டீரியல் நல்லாயிருக்கும் அப்படி கேட்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம கேட்கும்போது நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், யாராவது கால் பண்ணாங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் கேட்பேன். ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் நான் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே முக்கால்வாசி இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல்னே ரொம்ப என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஓரளவுக்கு நல்லா கெமிஸ்ட்ரியில் நாலேஜ் இருந்து, அதாவது +1 +2 யூஜி லெவலுக்காவது உங்களுக்கு நாலேஜ் இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஒரு மெட்டீரியல் வாங்கி பார்க்கும்போது அந்த மெட்டீரியலோட ஒர்த்து என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் எதுவுமே ரீட் பண்ணாமல், அதாவது உங்களுக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து ஃபஸ்ட் டைம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த மெட்டீரியல் கிடைச்சாலும் என்ன சொல்கிறது, போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் வாங்கி நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு அப்புறம் 4, 5 எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓகே இந்த மெட்டீரியல் வந்து ஒன்றுமே இல்லை. ஒரு வேகத்தில் நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க. பின்னாடி உங்களுக்கு ஓரளவுக்கு கெமிஸ்ட்ரி தெரிய வரும்போது, நம்ம அந்த டைமில் நம்ம அவசரப்பட்டு இந்த மெட்டீரியல் வாங்கிட்டோம். அது என்ன பண்ணோம்னா, கடைசி வரைக்கும் வீட்டில் ஒரு ஓரமாக தான் கிடக்கும். அது எந்த ஒரு யூஸுக்குமே எந்த ஒரு யூஸுமே ஆகாது. சரிங்களா? அதனால நீங்கள் என்ன பண்ண மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பேசிக் நாலேஜில் வந்து இருந்தால் மட்டும்தான், புரியுதுங்களா? நாலேஜ் இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து இதில் வந்து இது இருக்குது, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நல்லா மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு உங்களால் ஒரு கணிக்க முடியும். அதர்வைஸ் மேக்ஸிமம் எல்லாருமே கால் பண்ண எல்லாருமே மெட்டீரியல் கிடைக்குமான்னு தான் கேட்குறாங்க. மெட்டீரியல் படித்தா நம்ம பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யாருமே நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக ரொம்ப டெப்த்தாக போடுறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒன்று. அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னாலுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் அது எல்லா இடத்துலையும் இதாயிரும், ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பாஸ் ஆயிடலாம்.
புரியுதுங்களா? இப்போ ஒரு மெட்டீரியல் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சே பாஸ் ஆயிடுவோம்ல. அந்த அளவுக்கு மேக்ஸிமம் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் அதுலேருந்து ஒரு ஐடியாஸ் தான் கிடைக்குமே தவிர அந்த மெட்டீரியலை வாங்கி நம்ம அதை வச்சே பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரேராக தான் இருக்கும். சில பேர் வேணால் பாஸ் பண்ணியிருக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சிங் சென்டர். சில மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 58 பேருக்கு மேலே கால் பண்ணியிருந்தாங்க. சார் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் கவர் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு. இந்த 2 மாசத்துல அப்போ 2 மந்த்ஸ் தான் எக்ஸாமுக்கு இருக்கு. இதில் இவ்வளோ பெரிய சிலபஸில் நமக்கு ரீகால் பண்ணவே ஒரு 3 மந்த்தாவது ஆகும். சரிங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 2 மாசத்துல நீங்கள் எங்களுக்கு வந்து கோச்சிங் வச்சு இந்த இதை முடிச்சு விட சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியாது. இப்போ முடித்தோம் அப்படின்னாலுமே நம்மக்கிட்ட மைக்ரோ நோட்ஸ் எல்லா நோட்ஸுமே இருந்தாலும் ஏன்னா அவங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கெமிஸ்ட்ரி அவங்க மறுபடியும் அவங்ககிட்ட விசாரிப்பேன். நீங்கள் எத்தனை வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை சார் பக்கத்து வீட்டில் வேலைக்கு போயிட்டாங்க, நம்ம ரிலேட்டிவ் வேலைக்கு போயிட்டாங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்காக இவங்க பிஎட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் என்ன பண்ணோம் நான் இவ்வளோ நாள் புக்கே தொடாமல் இருந்தேன் சார், இப்போ தான் நான் வந்து படிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் கோச்சிங் வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ 2 மாதத்தில் இவங்களுக்கு என்ன கார்பனோட வேலன்சி என்னான்னு தெரியாது. சரிங்களா? ஒரு நிறைய ஒரு பேசிக் கான்செப்ட் ஹைபிரிடைசேஷன் இந்த மாதிரி பேசிக் கான்செப்டை நம்ம இந்த அளவுக்கு இறங்கி நடத்தணும் அப்படின்னா இந்த 2 யூனிட்லாம் நம்ம முடிக்க முடியும். அதாவது இந்த 10 யூனிட் இந்த 2 மாசத்துல முடிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். கெமிக்கல் கைனடிக்ஸ்ல ரேட்னா என்ன, ஆர்டர் என்ன. ஸோ இதெல்லாம் இந்த அவங்களுக்கு எதுவுமே கெமிஸ்ட்ரி ஆரம்பத்துலேருந்து அவங்க வந்து எந்த ஒரு கெமிஸ்ட்ரியை பற்றி நாலேஜே கிடையாது. சரிங்களா? இப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் படிக்கலாம். அவங்கெல்லாம் கோச்சிங் வர்றேன்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு தான் மணி வேஸ்ட். புரியுதுங்களா? ஸோ ஒரு பிளான் இல்லாமல் யார்கிட்ட விசாரிச்சுட்டு இப்போ இந்த 2 மாசத்துல அவங்க இன்கேஸ் கோச்சிங் வர்றாங்க அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 2 மாசத்துல இப்படி வாசிச்சு அண்டர்லைன் பண்ணலாம். புரியுதுங்களா? இதோட மீனிங் நம்மளால அதோடைய அது எதுக்காக வருது என்ன அப்படிங்கிற ரீசன் சொல்ல முடியாது. ஸோ இப்படி அண்டர்லைன் பண்ணிட்டு வேணா போகலாம். ஸோ நீங்கள் நான் இந்த அண்டர்லைன் பண்ணுறதுல நான் எந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணுறது கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ வேகமாக யூனிட்டை முடிச்சிடலாம். சரிங்களா? அப்போ நான் டெஸ்ட்டு வைக்கிறப்போ என்ன பண்ணலான்னா இதுலேயே நான் என்னென்ன அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் ஸோ இதில் இருந்தே ஒரு டெஸ்ட்டை வச்சுருவேன். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் இதை அப்படியே பைகாட் பண்ணிட்டு வந்து என் டெஸ்ட்டை எழுதலாம். சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு 20 மார்க்கு நான் 20 மார்க் வைக்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு சார் 30 மார்க் நான் டெஸ்ட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக 28 மார்க் எடுக்கலாம். ஏன்னா நான் என்னென்ன அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் ஸோ அதைத்தான் நான் கொஸ்டின்ஸில் எடுக்க போகிறேன். வேறு எது எடுத்தாலுமே உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இதனால என்ன அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. அங்கே எக்ஸாமில் கேட்குறது வந்து அவங்க கான்செப்ட் ஓரியன்டாக தான் கேட்பாங்க. ஒரு 70% கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். டோட்டலாக 30% நம்ம புக்கு ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இந்த இதை ரீட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா 30% தான் போக முடியும். 70% நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களால் அதாவது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கோச்சிங் சேர்ந்து படிக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. புரியுதுங்களா? நீங்கள் பயமான என்ன நோட்ஸை வந்து பைஹார்ட் பண்ண தான் பார்ப்பீங்க. புரிஞ்சு படிக்கிற இது வராது. இந்த 2 மாதம் நீங்கள் புரிஞ்சும் படிக்க முடியாது. அப்போ உங்களோட மணி தான் வேஸ்ட். சரிங்க. இதுக்கு இந்த இவ்வளோ மணியை கட்டி நீங்கள் படிக்கிறதுக்கு மணி கொடுத்து படிக்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம்? ரெஃபரன்ஸ் புக்கு வாங்கிட்டு போயிடலாம். ரெஃபரன்ஸ் புக்கு வாங்கிட்டு ஸோ அடுத்த பிஜிடிஆர்பி நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஓகே, எந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின்ஸ் வருது, எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஓல்டு பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸை ப்ரீவியஸ் இயர் வாங்கி எந்தெந்த டாபிக் வந்து வெயிட்டேஜ் எதில் அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம்? அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த இதுக்கு நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குங்க சார். இப்போ நீங்கள் 2 மாதத்தில் கோச்சிங் போகிறது அப்படிங்கிறது உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கு. இப்படி நீங்கள் ஆல்ரெடி நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நான் ஒரு கோச்சிங் சென்டர் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு 2 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்களாம் ஓனாக ஒரு 2 இயர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியலாம். ஸோ சிவி வரைக்கும் போயிட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த டைம் கோச்சிங் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதர்வைஸ்
நீங்கள் இப்போ தான் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரும் கோச்சிங் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டு வேஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மைக்ரோ நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 மாசத்துல நீங்கள் வந்து மெட்டீரியலை வாங்கி படிக்கிறதும் இல்லை, நோட்ஸ் என்ன சொல்கிறது, கோச்சிங் சென்டர் போகிறது, அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, ஸோ உங்களுடைய அந்த வில் பவரை பொறுத்து. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் கூட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்குறாங்கன்னா, நம்ம வந்து 500 ரூபாய்க்கே கொஸ்டின் டிஸ்கஷன்லாம் பண்ணணும். ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணுவோம். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ரொம்ப பேர் நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்கம்மா வாட்ஸ்அப்லேயே, சார் இந்த மாதிரி நாங்கள் இந்த சென்டரில் நாங்கள் அப்ரோச் பண்ணுறப்போ அவங்க இவ்வளோ அமௌண்ட் சொன்னாங்க, ஆனால் கொஸ்டின் டிஸ்கஷன்லாம் கிடையாது. பட் நீங்கள் 1000 ரூபாய்க்கு இவ்வளவு பண்ணுறது, 500 ரூபாய்க்கு இவ்வளவு பண்ணுறது பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி டெஸ்ட் பேஜ் போட்டலாம் அந்தளவுக்கு கூட அமௌண்ட் இல்லை. சரிங்களா? அந்தளவுக்கு நான் என்ன பண்ணுவேன், டெஸ்ட் பேஜ் போடுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு செட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எடுத்து அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி, இப்போ ஆஃப்லைன் எக்ஸாமை நீங்கள் என்ன பண்ணணும்னா பிடிஎஃப்லேயே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு தனி விதம் இருக்குது. சரிங்களா? அப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் அந்த எக்ஸாம் ஓஎம்ஆராக இருந்தால் நீங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓஎம்ஆரில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அது ஓஎம்ஆர் கிடையாது, அதாவது பிடிஎஃபாகவே ஒர்க் அவுட் பண்ணி பழகணும். அப்போனா தான் உங்களோட மைண்டு செட் ஆகும். இப்போ வந்து ஆன்லைன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே சிஸ்டமில் வச்சு ஒரு லேப்டாப் ஏதாவது வாங்கி ஃப்ரெண்டுக்கிட்டே யாருக்கையாவது வாங்கி நீங்கள் அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணணும் எக்ஸாம் வரைக்கும். இந்த 2 மாதமாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2 மந்த்தாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் தான் போடணும். ஓல்டு கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் போட்டாலே போதும். புரியுதுங்களா? இப்படிதான் நீங்கள் இல்லை, நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் சிஸ்டம்லேயே ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்லைன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண, அதாவது நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதும்போது அந்த கொஸ்டினே டைரெக்டாக நீங்கள் பிடிஎஃபாக வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கணும். சரிங்களா? எப்பவுமே அது என்ன எக்ஸாம், அதாவது அது எதில் நடக்குது, ஆன்லைனா ஆஃப்லைனா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் போடுங்க. சரிங்களா? ஸோ நம்ம டெஸ்ட் போட்டப்போ கூட சொல்லியிருப்பாங்க, நம்ம டெஸ்ட் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சார் நான் படித்த சென்டரில் வந்து நான் டெஸ்ட் போடும்போது இவ்வளோ மார்க் எடுத்திருந்தேன், நீங்கள் வச்ச டெஸ்ட்டில், அதாவது அந்த சென்டரில் அவங்க படித்த சென்டரில் வந்து ஒரு 40 மார்க் வைக்கிறாங்கன்னா இவங்க வந்து 35 38 எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது இவங்க நம்ம மாதிரி கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 8 மார்க் தான் எடுக்க முடிஞ்சது. சரிங்களா? அது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் போடும்போது நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க, சார் நீங்கள் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவீங்களா? அதான் டெஸ்ட் போடுறதுக்கு அவங்க கட்டினதே வெறும் 500 ரூபாய் தான். அதுக்கே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சார் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவீங்களா அப்படின்னு. என்ன சொல்கிறது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே எடுக்கிற கொஸ்டினை வந்து அதாவது எந்த புக்கில் இருந்து எடுக்கிறீங்களோ அந்த பேஜ் மட்டும் எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை ரீட் பண்ணிட்டு வந்து உங்கள் டெஸ்ட்டை போடுவோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க அப்படியே பழகிட்டாங்க, ஒரு பிடிஎஃபாக ரீட் பண்ண வேண்டியது. சரிங்களா? அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து அவங்க அப்படியே அந்த டெஸ்ட் போட்டே பழகிட்டாங்க. சரிங்களா? அதுதான் அப்படியே ஒரு மேடம் கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்ருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் புக் கொடுக்குறோம்னா அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த ரெஃபரன்ஸ் புக்கில் அது எந்த பேஜில் இருக்கும், நீங்கள் எந்த பேஜில் எடுக்கிறீங்களோ அந்த பேஜை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்தெந்த கொஸ்டின்ஸோ எந்த பேஜில் அதை பூராமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணி எங்களுக்கு கொடுங்க சார். நாங்கள் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போனோம்னா எங்களால் நல்ல மார்க் வாங்க முடியும். இங்கே தான் நீங்கள் அதை வச்சு நல்ல மார்க் வாங்க முடியும். அது மனப்பாடம் பண்ணி போட்டால் நம்ம வைக்கிற டெஸ்ட்டில் மட்டும்தான் அவங்க நல்ல மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? பிஜிடி இப்போ எக்ஸாம் காலம் உட்காந்துருந்தாங்கன்னா அது எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்திருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து சிவி வரைக்கும் தான் போகும் கண்டிப்பாக. அதை வச்சு பாஸ் பண்ணலாம் முடியாது. சரிங்களா? கண்டிப்பாக பல பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப வருஷமாக குழந்தைகளோட ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேர் மேரேஜே பண்ணாமல் இந்த எக்ஸாமுக்குன்னு வாழ்க்கையை தொலைச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சரிங்க, நான்லாம் பல வருஷமாக எக்ஸாமுக்குன்னே வாழ்க்கையை தொலைச்சேன். ஸோ எனக்கு தெரியும்
ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறத விட பெரிய கடினமான வேலை எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏன்னா நீங்கள் பல எனது பேச்சுக்களுக்கும் என்ன சொல்கிறது, ஏச்சுக்களுக்கு ஆளாயிட்டு, ஸோ சொந்தக்காரங்க இது வரைக்கும் ஸோ அவங்ககிட்டலாம் பேச்சு வாங்கிட்டு நீங்கள் மற்றவங்கெல்லாம் ரொம்ப உங்களை என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்கிறது அப்படின்னு நான் படிக்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னுமா உங்கள் பையன் படிச்சுட்டு இருக்கான், ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? இவ்வளோ வயசாகி இன்னுமா படிச்சுட்டு இருக்கான், எந்த வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி. நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறோம், அதாவது இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறோம்னா கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு இதுக்கப்புறம் என்ன படிப்பு இருக்குது, ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? நீங்களும் அதே மாதிரி நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வேலை மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலி செட்டில்ட் ஆயிரும், உங்களுடைய கடன் எல்லாமே அடைஞ்சிடும், உங்கள் லைஃபே மாறிடும். ஸோ அதுக்காக தான். சரிங்களா? நீங்கள் மெட்டீரியல் வாங்கினாலும் சரி, கோச்சிங் சென்டர் போனாலும் அது உங்களை பொறுத்தது. ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் கோச்சிங் சென்டர் போயிருப்பீங்க, என்ன சொல்கிறது, மெட்டீரியலாக வாங்கி படிச்சிருப்பீங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ கோச்சிங் சென்டர் போய் நான் அந்த மாதிரி ஒன்றுமே பாஸ் பண்ண முடியல சார், அதை மெட்டீரியல் வாங்கி எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு, ஏமாற்றிட்டாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. மெட்டீரியல்னே தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் அலையிறாங்க. ஒரு எக்ஸாமுக்கு எப்படி ஷெட்யூல் போட்டு படிக்கணும், எந்த டைமில் எதை ரீகால் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்பர் பிளானிங்கே இல்லாமல் ஒரு எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்கு நான். நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே கிளம்பி வந்துடுறாங்க இல்லையா? ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். ஸோ அதை பார்க்கும்போது இதெல்லாம் புதுசாக இருந்தது. ஸோ இப்படிலாம் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு நம்ம கூட ஒரு மைக்ரோ நோட்ஸ் கூட ஒரு நல்ல நோட்ஸை ரெடி பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஓகே, இந்த கடைசி நேரம் தான் இவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம கூட யூடியூப் வீடியோவில் கூட மைக்ரோ நோட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். நீங்கள் எந்த ஒரு இதை எடுத்து பார்த்தாலும் நான் வந்து எக்ஸாமுக்கு இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது நான் அப்லோட் பண்ணி அந்த மைக்ரோ நோட்ஸை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் கூட உங்களுக்கு எக்ஸாமில் வரும். அதை நீங்கள் அப்படியே எழுதிக்கிடலாம், இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கலாம். இதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா வீட்டில் இருந்து வேலைக்கே போகாமல் ரொம்ப என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி மைக்ரோ நோட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக நல்லா படிங்க. இன்கேஸ் டெஸ்ட் பேஜ் போட உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நேரம் அந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து போக முடியல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரூ. 500 தான் டெஸ்ட் பேஜ். உங்களுக்கு டிஸ்கஷன் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். பிஜிடிஆர்பி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நான் படிக்கிற போதெல்லாம் என்ன பண்ணுறது, மெட்டீரியல் அதாவது நான் சிஎஸ்ஆர் நெட்டுக்கு நான் படித்தது வேறு. இதுவே பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு நான் அப்ளை பண்ணும்போது என்ன அப்படின்னா ஓகே, நம்ம சிஎஸ்ஆர் நெட்டு வந்து 2 டைம்ஸ் குவாலிஃபை பண்ணிட்டோம், ஏ2 2 டைம்ஸ் குவாலிஃபை பண்ணிட்டோம், 3 டைம்ஸ் குவாலிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ பாலிடெக்னிக் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாலிடெக்னிக்கோட அந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்து பார்க்கும்போது எல்லாமே அதில் பாதிக்கு பாதி என்ன வந்துருந்தது அப்படின்னா புக்குக்குள்ளேருந்து கேட்டிருக்காங்க. பட் இன்னாருக்கான யாருக்கானி கூட அப்படி தான் இருந்தது. இந்த போரஸிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக க்ளோஸ் அண்ட் இடோன்னு கேட்பாங்களே, அதில் வந்து வேறு மாதிரி போரஸின் இதெல்லாம் வந்து பார்த்தா ரியாக்ஷன் கொடுத்து கேட்டிருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்னா 2 புக்கை நான் எடுத்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ட்ரான்ஸ் எஃபெக்ட்னாலும் சரி, ட்ரான்ஸ் எஃபெக்டை 2 ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து எடுத்து ஜெராக்ஸ் போட்டுருக்கேன். சரிங்களா? இப்போ கியூரி அண்ட் மியூஸில் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அப்போ புதுசாக படிக்கிறவங்க என்ன பண்ணணும், இந்த ட்ரான்ஸ் எஃபெக்ட்னா அது முக்கியமான கான்செப்டா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அது ஒரு ஏரியாவில் எது முக்கியமான கான்செப்ட்டு, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் அப்ரோச் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எது முக்கியமானது எது வந்து தேவையில்லாதது அப்படின்னு உங்களுக்கு அவங்களால கணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம நிறைய எக்ஸாம் பார்த்துருந்ததுனால ஸோ எதெல்லாம் முக்கியமானதோ அதை மட்டும் நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம். அப்போ எந்தெந்த புக்கில் இருக்கோ அந்த டாப்பிக்கை மட்டும் இது பண்ணிடலாம். நான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது எல்லாமே புக்குக்குள்ளேருந்து வந்திருந்ததுனால மேக்ஸிமம் புக்குக்குள்ளே இருந்து தான் வந்து புக்கிலேருந்து டேரெக்டாக இருந்தாங்க. அப்போ என்ன பண்ண, இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து சிலபஸில் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லைனுக்கு ஒரு மார்க் எடுத்திருந்தாங்க பாலிடெக்னிக்கில். புரியுதுங்களா? இந்த ஒரு லைனுக்கு ஒரு மார்க் பாலிடெக்னிக் பொறுத்தவரை. நான் இது வந்து ஆர்கனமெட்டாலிக், நான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வச்சு சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த லைன் எங்கே இருக்கோ பூரி சர்மா புக்கில் அந்த லைனை பார்த்து அதில் இட் இஸ் கால்டுன்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ வாட் அதை மட்டும் நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? அது மாதிரி
ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு மார்க் அங்கே ரெடி அப்போ இருந்தது ஓல்டு கொஸ்டின்ஸ் அப்படி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சிஎஸ்ஆர் குவாலிஃபை பண்ணியிருந்தாலுமே பாலிடெக்னிக் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. புரியுங்களா? ஸோ அப்போ நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி படிக்கணும். புரியுங்களா? ஸோ அந்த மாதிரி நோட் போட்டு ஸோ அப்படி தான் அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி தான் இங்கே 10 யூனிட்டி பிஜிடிஆரில் அவங்களே செப்பரேட் பண்ணி பிரிச்சிருவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க் வரும். அதனால நீங்கள் ரொம்ப டெப்த்தாக படித்தா ரொம்ப கஷ்டம். ரொம்ப மேலோட்டமாக முக்கியமானதை மட்டும் கவர் பண்ணுங்க. அந்த முக்கியமானது எதுன்றதை நீங்கள் ஓல்டு கொஸ்டின்ஸை பார்த்து கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கீங்க. சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், மெட்டீரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் இந்த 2 மாதத்தில் உங்களை டிபெண்ட் பண்ணி நீங்கள் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பொறுத்து. சரிங்களா? சரி, என்னக்கிட்ட வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த 2 மந்த்தில் இந்த சிலபஸை அனாலிசிஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும். புரியுதுங்களா? கோச்சிங் போனாலும் அது அந்த 2 மாதத்தில் யூனிட்டை முடிக்க முடியுமா 10 யூனிட் அப்படிங்கிறது அப்படி முடித்தாலும் உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியுமா அதையும் நீங்கள் யோசித்து பார்க்கணும். இப்போ அவங்களும் முடிச்சிடறாங்க அப்படின்னா அதை நீங்கள் புரிஞ்சு படிக்க முடியுமா? ஸோ அதையும் நீங்கள் யோசித்து பார்த்து ஸோ எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு இடத்துல கை வைக்கணும். ஸோ ஒரு இடத்துல போய் சேரணும். எல்லாமே நீங்கள் பண்ணணும். ப்ராப்பர் பிளானிங்கோட போகணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்.